இதை கட் பண்ணி போட்டுருவாங்களா? எப்படி இந்த கேடகத்தை எப்படி ஒரு சுவராகவே பயன்படுத்த முடியும்? இவங்க எல்லாம் இந்த ஹாலிவுட்டை பார்த்து தான் வந்தவங்க. ட்ராய் இந்த மாதிரி படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கேடகத்தை எப்படி யூஸ் பண்ணுறாங்க தெரியும். 10 பேர் சேர்ந்து கேடகத்தை அப்படி சேர்த்து. ரோமர்களுடைய கேடகம் எப்படி இருக்கும்னா 6 அடிக்கு இருக்கும். அதில் நின்னோம்னா தலை மட்டும் தான் வெளியே தெரியும், ஒன்றுமே தெரியாது. டோர் மாதிரி இருக்கும். நீ உள்ளுக்குள்ள என்ன போட்டிருக்கலாம், போனாம கூட இருக்கலாம். நீ வீட்டுல இருந்து பேசாம கையில கட்டி கூட வந்திருக்கலாம். ஆனா நீ மட்டும் ஃபெய்த்த ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, கையை தட்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசம் இந்த கேடகத்தை நான் பிடிச்சுக்கிறேன் சார். எதுல சார் விசுவாசத்தை வைக்கணும்? அதுக்கு தான் பதில் சொல்றாரு மோசே. சத்தியத்து மேல விசுவாசம் வை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சத்தியமே கேடகம். அந்த சத்தியத்தோடு உங்கள் கரங்கள் இணைக்கப்படும் போது அது விசுவாசமாய் மாறுகிறது. ஸோ உங்களுக்கு எதிராக ஒரு பிசாசு பேசும்போது அந்த சத்தியத்தை அப்படி தூக்கி நிப்பாட்டுறீங்க பாருங்க. அப்ப கேடகத்தை அப்படி நிப்பாட்டுறீங்க. அவன் என்ன பேசினாலும் நடக்காது உங்களுக்கு. அவன் என்ன செஞ்சாலும் நடக்காது உங்களுக்கு. ஏனென்றால் அரணான அந்த அந்த இதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்றாங்க. பரிசேன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரணான பட்டணமா, ஒரு கோட்டை சுவர் மாதிரியாம் விசுவாசம். நீங்கள் மட்டும் ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை நீங்கள் நம்புவீர்களானால் அது கோட்டை சுவராய் நின்று உங்களை பாதுகாக்கும் என்று சொல்கிறேன். அதை தாண்டி பிசாசு உங்கள்கிட்ட வேலை பார்க்க கையை தட்டு. என் அன்புக்குரியவர்களே, அப்ப மோசே சொல்றாரு சத்தியம் தான் கேடகம். பவுல் சொல்றாரு விசுவாசம் தான் கேடகம். நான் சேர்த்து சொல்றேன், சத்தியத்தின் மீது வைக்கிற விசுவாசமே கேடகம். ஆமே. நான் விசுவாசத்துக்கு என்னவே இல்லை, உருவம் இல்லை. சத்தியத்துக்கு உருவம் இருக்கு. அப்ப சத்தியத்தின் மீது நீங்கள் வைக்கிற விசுவாசம் உங்களை கேடகமாய் காப்பாற்றும். ஆமேன். உடனே நான் என்ன ஃபீல் பண்ணேன், ஆமா, வசனத்தின் மீது நான் வைக்கிற விசுவாசம். கர்த்தர் சொன்னார், வசனம் வேற, சத்தியம் வேற. அல்லேலூயா. ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறாப்புல மோசே. சத்தியம் தான்டா உனக்கு கேடகம்னாரு. இயேசு சொன்னார், நானே சத்தியமா இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இப்ப வசனம் வேற, சத்தியம் வேற. பைபிள் என்ன சொல்லுது? உன் விசுவாசத்தை வசனத்து மேல வைக்கலாம், வைக்காம இருக்கலாம், அது அடுத்த விஷயம். ஆனா மேஜரா உன் விசுவாசத்தை எங்க வைக்கணும்னாரு? விசுவாசத்தை சத்தியத்து மேல வைனாரு. சத்தியமாவது என்ன? ஏரோது கேட்டான், வாட் இஸ் ட்ரூத்? அதுக்கு ஒரு பதிலே கொடுக்கல. ஏன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கதாண்டா சத்தியம்னாரு. தியேட்டருக்குள்ள உட்காந்துட்டு எப்ப சார் படம் போடுவீங்கன்னா, பார்த்துக்கிட்டு இருக்கதாண்டா படம். சிலுவையில் அடிக்க போறான். சத்தியமாவது என்னன்னா, இதுதான் சத்தியம். இப்ப சொன்ன நீ அடிக்க மாட்ட, நீ அட்ரா, அதான்டா சத்தியம். இப்ப பார்க்க போறோம். சத்தியத்தின் மீது வைக்கிற விசுவாசம் உங்களுக்கு கேடகம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எதன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும்? சத்தியத்தின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். சத்தியம் என்பது என்ன? வாசிப்போம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியம்னா என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ட்ரூத். அவரே சத்தியம், அவரே சத்தியம். சோ அவர் சொல்றாரு, நான் தான் சத்தியம்ன்றாரு. ஸோ இதை இன்னொரு நாள் பார்ப்போம். கிரைஸ்ட் எப்படி சத்தியம் ஆகிறாரு அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, என்ன நல்லா வாட்ச் பண்ணு, ஒரு சத்தியம் தெரியுன்றாரு. கையை தட்டுங்க தெரிஞ்சவங்க. புரியுதா உங்களுக்கு? அவரை நல்லா நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா ஒரு மேட்டர் தெரியும். அந்த மேட்டர் தான் சத்தியம். சத்தியம் என்பது என்ன? கலாத்தியர் 2:5. கலாத்தியர் 2:5. சுவிசேஷத்தின் சத்தியம், சுவிசேஷத்தின்
சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. பாத்தீங்களா? சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. அப்ப சத்தியம்னா என்ன? சுவிசேஷம். அதனால மற்றதுக்கெல்லாம் நாங்க கீழ்ப்படிய மாட்டோம். சிலர் இருக்காங்க, செவ்வாய்க்கிழமை பொருள் வாங்க மாட்டாங்க, ஏன்னா விளங்காம போயிடும். சிலர் வந்து ராவகாலம் பார்ப்பாங்க, அண்ணன் நல்லா ஆவியில் நிறைவாங்க, கேலண்டர் திருப்புங்க அப்படின்னு வாங்க. ஆமா, திருப்புன்னு ஒன்று திருப்பிட வேண்டியதுதான். இதெல்லாம் எதனால் நடக்குன்றீங்க? கருப்பு நல்ல நாளதுமா கருப்பை போடுற நீ எல்லாம் எதுக்கு ரட்சிக்கப்பட்டன்னு கேட்குறேன். இதை விட ஷார்ப்பாக எனக்கு பேச முடியல. இதெல்லாம் எதனால வருதுன்றீங்க? இதெல்லாம் என்னன்றீங்க? பிசாசின் மீது இருக்கிற பயம், வேற ஒன்றும் கிடையாது. அழிஞ்சிருவோம் என்கிற பயம் அவன் அடிமனதில் இருக்கிறது, அடிமனதில் இருக்கிறது. அவர்களுக்கு இணங்காதிருங்கள். அவர்கள் பயத்தை பரப்புகிறவர்கள். அவன் ஒரு நாரவாய். அவன் வந்து நம்ம நல்ல வேலைக்கு போகும்போது இந்த சட்டையா போட்டு போற அப்படின்னு விதைச்சிட்டு போயிடுவான். அவனால முடிஞ்சது போற வழியில எங்கேயாச்சும் நீன்னு இதை நினைச்சுக்கிட்டே போய் மரத்துல மோதிரு என்கிற பிசாசோட ஏஜென்ட்டா செயல்படுவாங்க. இந்த மாதிரி ஆளுகளை நீ ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சிருக்கணும். கேலண்டர் திருப்பி பார்க்குறவங்க, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எதையும் செய்யாதவங்க, வந்து கருப்பு கலர் போடாதவங்க, நீ என்னத்தை இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்கிறேன். ஒரு நிமிடம் ஆகிலும் அவர்களுக்கு நாங்கள் இணங்கவில்லை. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்க. ஆமென். இவன் என்ன செய்வான்னா, உங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ் ஏற்படுத்தி விட்டு நீங்க வந்து அதை மீறி போவீங்களே, அந்த குழப்பத்திலேயே போகணும். நீங்க குழப்பத்திலேயே போய் இவன் ரெடியா காத்துக்கிட்டே இருப்பான். நான் சொன்னேன்ல அப்பவே தான் இருப்பான். இவனுக்குள்ள இருக்கிற வந்து பயத்தை வேரோட புடிங்கி எறியணும். இதெல்லாம் பயத்தின் விளைவு, சும்மா கிடையாது சார். கேலண்டர் திருப்பி பார்க்கறது பிசாசின் வேலை, பயத்தின் விளைவு. ஆமா, அன்னைக்கு இருக்கிற என்னது ராசி பலன் பார்க்கறான்னா பயத்தின் விளைவு. கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை, கடவுள் மேல அன்பே இல்லை, கடவுளோட அன்பை புரிஞ்சுக்கவே இல்லை. உனக்கு எதுக்கு புரியல? எனக்கு நான் கண்டம்னேஷனுக்குள்ள போகக்கூடாது. பூரண அன்பு. பெரியார் கட்சிக்காரன் ராவு காலத்துல கல்யாணம் கட்டுறான், யமகண்டத்துல தாலி கட்டுறான். கையை தட்டுக்கு மொத்தவனுக்கு. ஆமென். கர்த்தர் சொன்னாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாரு, தீக்காக்காரனை கவனிச்சு பாரு, உனக்கு அறிவு வருதான்னு பார்ப்போம். அதான் சொல்ல வர்றாரு. அதுவே சேர்த்து வைக்க மாட்டேன், நான் போஷிக்கிறேன். காக்கா குஞ்சலாம் நீ விடிய விட காபா காபான்ற கடைசியில் வந்து கேலண்டர் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிற. செவ்வாய்க்கிழமை வாங்குறத வந்து புதன்கிழமை வாங்குற. என்னன்னு கேட்டா வந்து 4 கிழமை. எச்சரிக்கிறேன், ஜாக்கிரதை. ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் சொன்னாரு, நல்லது என்று கண்டார். கையை தட்டுங்க. நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். திங்கக்கிழமை நல்ல நாள், செவ்வாய்க்கிழமை நல்ல நாள், புதன்கிழமை நல்ல நாள், வியாழக்கிழமை நல்ல நாள், வெள்ளிக்கிழமை நல்ல நாள், சனிக்கிழமை நல்ல நாள். அது பாஸ்ட் வந்துட்டாரா? என்ன நல்ல நாள்? எல்லாமே நல்ல நாள். விருத்தசேதனம் பண்ணிருங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, கடைசியில் இதை மட்டும் பண்ணிருங்க. அப்படிதான் வருவாங்க 2 பெருசு அப்படியே தண்டட்டியை கட்டிட்டு உள்ள வருங்க. நல்ல காரியம் பேசும்போது எல்லாம் நல்லா ஆயிடுச்சு, நேரம் மட்டும் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு. அந்த இடத்துல தான் அத்தனை பேரையும் பிசாசு அடிமையாக்க பார்ப்பான். அந்த நேரத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு நிக்கணும். இயேசு நாமத்துல கிளவி வாய மூடு. பினகாசு இங்கேதான் பினகாசு வரணும். ஒரு பெருசு ஒன்று உட்காந்துருக்குங்க உள்ள. அத்தனை பேர் தேவ பிரசன்னத்தில் ஒன்று செய்யும் போது அப்படியே ஒரு செகண்ட்ல அவனை அடிமையாக்க பார்ப்பான். அது ஒரு பிசாசின் வஞ்சகம், ஒரு வேர். அந்த வேர் அப்படியே கிளம்பி ஒரு பெருசு உள்ள இருந்து வந்து டவக்குன்னு ஒரு வார்த்தையை போடும். உள்ள அப்படியே அணுகுண்ட நடுவில் போட்ட மாதிரி போடும். கொஞ்ச நேரத்தில் சுத்தி இருக்கிற 20 பேரும் அப்படியே கதி கலங்கிடுவாங்க. டக்குன்னு அதில் பயந்த பார்ட்டி முதல் சொல்லும். அதான் பெரியவங்க சொல்றாங்களா, அடுத்து இவன் காலி ஆயிட்டான், இவன் பயந்துட்டான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பயத்தை பரப்புற பெருசுகளை இயேசு நாமத்தில் நீங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பச்சை தண்ணில ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது, கொதிக்கிற தண்ணில ஞானஸ்தானம். வெரி டேஞ்சரஸ்.
இது ஒருத்தனுக்குள்ள அப்படியே விதை இதை விதைச்சு அவனுக்குள்ள அப்படியே அவனை வந்து பயமுறுத்துறது. சிறு பிள்ளைகளை தைரியமாய் வளருங்க. ஆமே ஆமே. நாத்திகவாதி அவன் தைரியமா வளர்க்குறாயா? ரஷ்யாவில் என்ன செய்வான், அந்த காலத்து சோவியத்து அந்த இதெல்லாம் நமக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த இதில் என்ன செய்வாங்கன்னா சின்ன பிள்ளைகளை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு செடியை ஊண்டி வச்சு அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்களாம், இன்னொரு செடியை ஊண்டி வச்சு தண்ணி ஊற்ற மாட்டாங்களாம். அந்த சின்ன பையன் கேட்பானா, அப்பா இதுக்கு தண்ணி ஊற்றுறீங்க அதுக்கு தண்ணி அப்படின்னு கேட்டோன்னா சொல்ல, அதுக்கு கடவுள் ஊற்றுவார்ப்பா அப்படின்னு வாங்கலாம். எப்படி வளர்ப்பாங்க பாருங்க, கம்யூனிஸ்ட் அவனுக்குள்ள விதைப்பாங்க. அடுத்த நாள் இதுக்கு தண்ணி ஊற்றுவான், இது நம்ம தண்ணி ஊற்றுறது சரியா, அப்போ அது கடவுள் தண்ணி ஊற்றுவார்ப்பா. இப்படியே ஒரு மாதம் ஆன உடனே இவன் தண்ணி ஊற்றின செடி வளர்ந்துடும். கடவுள் தண்ணி ஊற்றுவார்ன செடி என்ன செஞ்சிடும், தண்ணி ஊற்றல கருகிரும். அப்போ கேட்பானா, அப்பா அது ஏன்ப்பா கருகிருச்சு, தெரிலையப்பா, இது நம்ம உழைச்சோம் வளர்ந்துருச்சு, அது கடவுள் ஊற்றுவார்னு நினச்சோம் ஊற்றலை, அப்போ கடவுள் இல்லை போலன்னு அப்படி கடவுள் ஆகலாம். அப்படியே அவனுக்குள்ள விஷவதையை பரப்புற மாதிரி நம்ம ஊரில் சில பெருசு உட்காந்துக்கிட்டு ராவு காலம் எமகண்டம் பார்த்தீங்களா, நான் அன்னைக்கே சொல்லலையா, அவங்க கல்யாணம் முடிஞ்ச நாளே சரியில்லைங்க, இதே சரியில்லைங்க. இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கப்படட்டும். இன்னையிலேருந்து செவ்வாய்க்கிழமை தான் பொருளே வாங்குறீங்க. ஆமாம், ஆடி தள்ளுபடி ஏன் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆடி மாதம் எந்த பொருள் வாங்க மாட்டாங்க. உடனே ஒரு பிஸ்னஸ் பண்ண உட்காந்து யோசித்தான். இங்கே சில சோம்பேறிகள் உட்காந்துக்கிட்டு ஏன்டா வியாபாரம் ஓடலன்னா தெரில, ஏன்டா வரல தெரில, காரணமும் தெரில. ஆனால் அவன் ஆடி மாதம் வியாபாரம் வந்து எவனை வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துன டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ண உட்காந்து யோசித்தான். ஆடி மாதம் வாங்க மாட்டியா, ஆடி தள்ளுபடின்னா. அவன் மனுஷன் எது நெகட்டிவோ அங்கேயே வந்தான்டா பாசிட்டிவ்க்கு. இன்னைக்கு என்னடா ஆடி மாதம் தான் கூட்டம் வருது, ஏண்டா குறைஞ்ச விலை வந்தா உங்க ராசி பலன்லாம் ஓடிடுது. சரி, மேட்ருக்கு வருவோம். பவுல் சொல்றாரு, எல்லாம் பண்ணிட்டீங்க, இந்த பெருசு கடைசியாக சொல்ற மாதிரி பொண்ணுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு வாயில, அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்க, விருத்த சேதனம் பண்ணிருங்க அப்படின்னு 4 பெரிய குரூப்பு இறங்கி இருந்திருக்கு. பவுல் சொன்னா, ஒரு நாளிகை ஆகிலும் அவர்களுக்கு நாங்கள் இணங்கவில்லை, கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். சத்தியத்தில் இணைக்கப்பட்டவர்கள் ராசி பலனில் பயப்படுவதில்லை. ஆமா, நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாதுயா. ஆமென். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம சொல்ல வந்த மேட்டர் என்னன்னா, சுவிசேஷமாகிய சத்தியம். சத்தியம் உனது கேடகம்னு மோசே சொன்னான். சத்தியத்தின் வைக்கிற விசுவாசமே கேடகம் என்று பவுல் சொன்னார். இங்கே பவுல் சொல்கிறார், சுவிசேஷமே அந்த சத்தியம். திரும்ப சுவிசேஷனா சத்தியம் என்று 2 வசனம் உங்களுக்கு சொல்றேன், வாசிப்போம். கலாத்தியர் 2:14. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், சத்தியத்திற்கு ஏற்றபடி இவங்க நடக்கலன்னு பார்த்தப்ப ஓப்பனா கடிந்து கொள்றான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுண்ட் கொடுத்தேன் பாருங்க, இந்த மாதிரி பவுல் சவுண்ட் கொடுத்துட்டான். யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து. அவன் சொல்றான், ஏ அப்பா டே என்னடா கிளம்பிட்டீங்க, நேத்து வந்தேன் குரூப் தானே, நேத்து தான் வந்தான். ஒரு சீனியரை பார்த்து அவன் போல்டா பேசுறான், சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி நீங்கள் நடவரவில்லை. வேற ராசி பலன் இந்த மேட்டர் பார்க்கல, இது வந்து இன்னொரு இடத்துல எழுதுறாரு, காலங்களையும் நாட்களையும் நீங்கள் பார்க்கிறீர்களே, நீங்களாம் என்னடா அப்புறம் ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க நைட்டு ஜெபிக்கிறீங்க இயேசு நாமத்தில், எனக்குள் விதைக்கப்பட்ட இந்த பய விதைகள் புடுங்கி எறியப்படட்டும். ஆமென் ஆமென். பய விதைகள் புடுங்கி எறியப்படட்டும். பயப்படுகிறவன் மோசமானவங்க. பைபிள் சொல்ல, அவர்களை வீட்டுக்கு அனுப்பிடு, ஏன்னா அவன் எல்லோரையும் பயப்பட பண்ணுவான். தயவு செய்து உங்களால தைரியமா இருக்கும்னா அமைதியா இருங்க. அடுத்தவன் என்ன செய்யாதீங்க, பயமுறுத்தாதீங்க. இங்க என்னன்னா விருத்த சேதனம் பண்ணிருங்க அப்படின்றாங்க. பவுல் சொல்றான், சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி நடவாமல். ஸோ இப்போ நம்ம அது நம்மளுக்கு சப்ஜெக்ட், நம்மளுடைய சப்ஜெக்ட் என்னன்னா விசுவாசம் என்னும் கேடகம். எதன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும்? மோசே சொல்கிறார், சத்தியத்தின் மீது விசுவாசம் வையுங்கள். சத்தியமாவது என்ன? ஏரோது கேட்டான், அவனுக்கு பதில் அங்கு சொல்லப்படவில்லை. நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது கலாத்தியரில் சுவிசேஷமாகிய சத்தியம். இன்னொரு வசனம் வாசிப்போம், கலாத்தியர் 3:1. சீக்கிரம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க. அன்புக்குரியவர்களே, வசனம் வேறு சத்தியம் வேறு.
வசனம் எல்லாம் சத்தியம் நீங்க சொல்ல முடியாது. யூதாஸ் 4 கொண்டு செத்தான், இது வசனம், இது சத்தியமா? இதுல வேணா ஒரு சத்தியத்தை எடுக்கலாம், லீடர் துரோகம் பண்ணா கடைசி அவருடைய சத்தியத்தை சொல்லலாம் நீங்க. ஆனா சத்தியம்ன்றது ஒரு பேக்கேஜ், அது தனியே நிக்குது உள்ள. இப்ப அதைத்தான் பேச போறோம். பைபிள் சொல்லுது சுவிசேஷம் என்கிற சத்தியம். திரும்ப வாசிங்க, கலாத்தியர் 4:16. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலா உங்களுக்கு சத்ருவானேனோ? சத்தியத்தை சொன்னதினால் உங்களுக்கு சத்ருவானேனோ? 3:1 16 ஃபுல்லா வாசிட்டீங்களா? 3:1 வாசிங்க. எபேசியர் 1:13 வாசிங்க. எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, சுவிசேஷமாகிய சத்திய வசனம், அங்கதான் நீங்க கோடு போடணும். சத்தியம்னா என்ன சார்? சுவிசேஷம், அவ்வளவுதான். அதுக்கு மேல குழம்பவே கூடாது. சத்தியம் உனது கேடகம்னா எது வருமா? கேடகம் உங்களுக்கு சுவிசேஷம் தான் கேடகம். கையை தட்டு. ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சத்தியம், சுவிசேஷமாகிய சத்தியத்தை உங்களிடத்தில் கொண்டு வந்த போது, கொலோசியர் 1:6 தான் சொல்லுது, சுவிசேஷமாகிய சத்தியம். புதிய ஏற்பாடு முழுவதும் சத்தியம் என்று எதை சொல்லுகிறது தெரியுமா? சுவிசேஷத்தை சொல்லுகிறது. எதற்காக இப்பொழுது சத்தியத்தை பற்றி படிக்கிறோம்? ஏனென்றால் சத்தியம் தான் நமது கேடகம். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவிக்கப் போவது இந்த சத்தியம் என்கிற கேடகம். சத்தியமாவது என்ன? சுவிசேஷமே சத்தியம். சுவிசேஷமாவது என்ன? இப்பதான் வரேன், அதுக்கு எங்கிட்டு போவேன்னு நினைக்காங்க, அதோட முடியுது. சுவிசேஷமாவது என்ன? வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். 1 கொரிந்தியர் 15. அன்றியும் சகோதரரே, அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நன்றாக கவனியுங்கள். சத்தியம் தான் கேடகம்னாரு. சத்தியத்தின் மீது வைக்கிற விசுவாசம் தான் கேடகம்னாரு. சத்தியம்னா என்ன? சுவிசேஷம் தான் சத்தியமா? சுவிசேஷத்தின் மீது வைக்கிற விசுவாசமே கேடகம். சுவிசேஷம்னா என்ன? இங்கதான் முடிக்கிறோம். சுவிசேஷம்னா என்ன? இந்த இடத்துல பவுல் தெளிவா சொல்றாரு, வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்ப சுவிசேஷத்தை திரும்ப பேசுறான் பவுல், திரும்ப பேச போறாரு. நல்லவேளை, நமக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை இப்பொழுது மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்கும். Amen, praise God. சுவிசேஷத்தை பேசின உடனே விசுவாசத்தை பேசுறாரு. நான் சொன்ன சுவிசேஷத்து மேல விசுவாசத்தை வை. மோசே சொல்றார் சத்தியத்து மேல விசுவாசம் வைன்றாரு. பவுல் சொல்றார் சுவிசேஷத்து மேல விசுவாசம் வை. ஏன் சார்? சத்தியம் என்பதே சுவிசேஷம் தான். சுவிசேஷம் என்பது என்ன? அடுத்த வசனத்தில் இருக்கு, வாசிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் உற்சாகமாய். This is what the gospel, this is what the truth. You have to believe, you have to have faith on this truth only. நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது எதன் மீது? சத்தியத்தின் மீது. சத்தியம் என்பது என்ன? இயேசு என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். என் சாபங்கள், என் தரித்திரம், என் வியாதி, என் வறுமை, என் கொடுமை அத்தனையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்தார் என்கிற இந்த சுவிசேஷத்தின் மீது நான் விசுவாசம் வைக்கும்போது இந்த சத்தியம், இந்த சுவிசேஷமாகிய சத்தியம் எனது கேடகமாக என் வாழ்க்கையில் நிற்கிறது. Amen. This truth, this package is the shield. ஒரே ஒரு வரியில நான் முடிக்கிறேன். Connect all your
your problem with Christ's death. Find the solution for all your problem in cross. உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும், உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் சிலுவையிலே இயேசு முடித்ததோடு தொடர்பு படுத்து. உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அங்கே நீ வைக்க வேண்டிய கேடகம் இயேசு எனக்காய் மரித்தார் என்பதுதான். Connect all your negative things. பிசாசு பேசுறானா, சிலுவைக்கு கூட்டிட்டு போ. வறுமை வருதா, சிலுவைக்கு கூட்டிட்டு போ. வியாதியா, சிலுவைக்கு போ. ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்சல்ல இருக்கிற அத்தனை ப்ராப்ளத்துக்கும் ஒரே சொல்யூஷன் சிலுவையிலே பிதா கொடுத்தார். The one and only solution on cross for all the universal problems. இந்த உலகத்தின் அத்தனை பிரச்சனைக்கு வேற 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 கிடையாது, ஒரே கடகம் தான். இயேசு முடிச்சார், இயேசு முடிச்சார், இயேசு முடிச்சார். இந்த தீர்க்க தரிசன பார்வையில தான் மோசே எழுதுறான், அந்த சத்தியமே உனது கேடகமா இருக்கும். எப்படி பார்த்தான் பாருங்க, சத்தியம் தான்டா உன் கேடகம். நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நான் நினைச்சேன் அந்த வாக்குத்தத்தங்களோட கனெக்ட் ஆகிறதான் கேடகம். எந்த வாக்குத்தத்தை நீ கனெக்ட் ஆகினாலும் இயேசு எனக்காக மரிச்சாரு என்கிற அந்த சத்தியத்தோட கனெக்ட் ஆயிட்டினா அது முன்னாடி கேடகமா நிற்கும். நான் சொல்லவா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைகளை எடுங்கள். எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வந்து வந்து நேச்சுரல் டிசாஸ்டர், வாட் எவர் இட் மே பி, சுனாமி, எதை வேணாலும் எடுங்க, எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன் இருக்கு. நீங்க அங்க வந்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அங்க இருக்கு. எல்லாத்துக்கான தீர்வு அது தரும். அது என்னவென்றால், கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதிலே பிதாவாகிய தேவன் உலகத்தின் அத்தனை பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாக்கினார். இதைத்தான் இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாசம் என்பது கேடகம். விசுவாசம் என்பது சத்தியத்தின் மீது வைக்கும்போது அந்த சத்தியமே உனக்கு கேடகமாய் மாறுகிறது. சத்தியம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே சத்தியம், உங்களுக்காக எல்லாவற்றையும் உள்வாங்கி உங்களை முற்றிலுமாய் நான் விடுவிக்கிறேன். அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தின் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கையும் அதோடு இணைக்கப்படுகிற தொடர்புமே உங்கள் வாழ்க்கையில் கேடகமாக இருக்கும். விசுவாசம் என்ற உடனே நீங்கள் எதையோ மீது வைப்பதல்ல. விசுவாசனாலே ஒன்றே ஒன்றில் தான் வைக்கிறது. அது என்னன்னா, சிலுவையில் இயேசு முடித்த அந்த விஷயம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது சிலுவையோடே தொடர்பு படுத்தி பாருங்கள். அது உங்கள் ஆஃபீஸ் மேட்டராக கூட இருக்கலாம், ப்ரொமோஷன் மேட்டராக இருக்கலாம், அல்லது உங்களை பற்றி எதிரிகள் பேசுகிற கீழ்த்தரமான விமர்சனங்களாக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, கனெக்ட் இட் வித் த க்ரூசிஃபிக்ஷன். அங்கே தீர்வு இருக்கிறது. அது மட்டுமே உங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமா, அங்கே தீர்வு இருக்கிறது. வறுமையா, அங்கே தீர்வு இருக்கிறது. ஆரோக்கியமா, அங்கே தீர்வு இருக்கிறது. அதுதான் உங்கள் கேடகம், அதுதான் சத்தியம். ஸோ நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இயேசு சிலுவையறையப்படுகிற அந்த விஷயந்தான் சத்தியம். ப்ராமிசஸ் எல்லாம் இந்த சத்தியத்திலிருந்து விளைகிற விளைச்சல்கள், ஆசீர்வாதங்கள். நீங்கள் சிலுவையின் பின்பாக இருக்கிறபடினால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு தானாய் நடப்பது. இந்த சிலுவை நிழலில் மறைங்க, சிலுவையில் நிழலில் மறைங்கன்றாங்களா, இதுதான் கேடகத்துக்கு முன்னாடி நிற்கிறது, தான் சிலுவைக்கு முன்னாடி நிற்கிறது. ஸோ பைபிளே படிக்காத ஒரு பாட்டி கூட 15 நிமிஷத்தில் கேடகத்தை கையில் எடுத்துடலாம். கையை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். எந்த வசனம் தெரியாட்டினா கூட சத்தியம் தெரிஞ்சால் போதும். அந்த சத்தியம் தெரிஞ்ச அந்த சத்தியமே கேடகமா மாறிடுது.
சரி, அன்புக்குரியவர்களே, ஒரு 5 வசனங்கள் இன்றைக்கு உங்களோடு நான் பேசுகிறேன். பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு கொடுத்த ஒரே சொல்யூஷன் சிலுவை மட்டும்தான். சிலுவைக்கு மேலே வேற ஒரு சொல்யூஷன் அவர் தரவே இல்லை. நீங்கள் சிலுவையை தாண்டி வேற எங்கேயும் உங்கள் சொல்யூஷனை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சத்தியமே அங்கே தான் இருக்கு. உங்கள் விசுவாசம் இந்த சத்தியத்தின் மீது இராவிட்டால் உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து முடித்ததை பற்றிய அறிவே சத்தியத்தை பற்றிய அறிவு. இத்தனை இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம்னு இப்போ எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமாம், சத்தியம்னா அந்த பைபிளில் இருக்க எல்லா வசனத்தையும் அறிவது அல்ல. இவெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். சத்தியம்னா போன வாரம் வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார் 6:45 வரைக்கும் நான் அப்படி தான் சார் நினச்சிக்கிருந்தேன். சத்தியம்னு என்னென்ன வசனம் எடுக்கணும் போலன்னு கர்த்தர் சொன்னேன். எப்பா வசனம் வேற சத்தியம் வேறன்ட்டு கையை தட்டு அதோட வாழ்த்தாயிட்டு நான் போன வாரம் பேசினேன். சத்திய தெரிவில் சத்தியம் இருக்கும் நாலேஜ் அப்படின்னா இப்போ ஃபுல்லாக படித்தா தானே அந்த சத்தியம். இல்லை சத்தியமாவது நான் செத்தேன்டா, அதான்டா சத்தியம். உனக்காண்டி உயிரோட எந்திரிச்சேன்டா, அதுதான் சத்தியம். என் அன்புக்குரியவர்களே, நேற்று நாம் தவறாய் பேசவில்லை. 23 வருஷம் தப்பா பேசினேன்றீங்க. தப்பா பேசினேன்னு சொல்லு, தப்பானதை பேசினேன், சரியா தான் பேசினேன். இல்லையா சொல்லுங்க. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? 4 2 கூட்டணும். நேற்று டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க 2 + 2 + 2 + 2 2 2 4 அங்கிட்டு 2 2 4 4 4 8. நேற்று டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து சொன்னாங்க 4 2 கூட்டணும், என்ன செய்யறது? 4 2 8 அப்படின்னாங்க. இல்லை, நேற்று சொல்லி கொடுத்தது தான் நான் படிப்பேன். அப்போ கூட்டு, உன் விரலை கூட்டிக்க, பக்கத்தில் இருக்கேன் விரலை கூட்டிக்க, அப்படியே கால் விரல கை விரல எல்லாத்தையும் கூட்டிகிட்டே. இன்னைக்கு அட்வான்ஸ் ஆகிட்டோம். 4 2 8 முடிச்சிட்டோம். நேற்று படித்தது தப்பா? இல்லை, நேற்று படித்தது குறைவானது, இன்று படித்தது நிறைவானது. 20 எத்தனை 5 இருக்கு? இந்த கழிச்சு பார்க்குறேன். 5 மீதி வந்து 15, அடுத்து ஒரு 5 மீதி வந்து 10, அடுத்து ஒரு 5. கழித்தல் சொல்லி கொடுத்தாங்க நேற்று. கடைசியில் எத்தனை 5ன்னு பார்த்தா 4 5 இருக்கு. இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க 5ஆல் வகுத்துரு, 5 20 முடிஞ்சு போச்சு, 4 5 இருக்கு. நேற்று தப்பாக சொல்லி கொடுத்தீங்களா? இல்லை, நேற்று சரியாக தான் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு அடுத்த கிளாஸு. சார் நீங்கள் எத்தனை வருஷமாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கீங்க? நான் 23 வருஷம் இருக்கிறேன். 23 வருஷம் நான் ஸ்கூலில் படிச்சிருந்தேன்னா வேற புக்கு தந்திருப்பாங்க. ஆனால் இவர் ஸ்கூலில் ஒரே புக்கு தான். 1ஆம் கிளாஸுக்கு இதே புக்கு. 55 வருஷம் கழிச்சு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு இதே புக்கு. அப்ப சிலபஸ் எங்க இருக்கு? உள்ளே இருக்கு. கையை தட்டு. சிலபஸ் உள்ளே இருக்கு. உன் வியாதி படுக்கை மாற்றி போடுவேன், போன சிலபஸ். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, இந்த சிலபஸ். ஆமென். தடைகளை தகர்த்து போடுகிறவர், போன சிலபஸ். விசுவாசித்தால் தடையே இல்லை, இந்த சிலபஸ். இதுல என்ன குழப்பம்? எனக்கு குழப்பமே இல்லை, நீ குழம்பு சொல்லு. சோ தேவன் மகிமையின் மேல் மகிமை. நான் சொல்லவா, அடுத்த சிலபஸ் உள்ளதான் இருக்கு. ஆனா இந்த சிலபஸ் நீங்க படிக்கும் போது அடுத்த சிலபஸ் உங்க கண்ணில் படாது. கையை தட்டு, அதான் மேட்ரு. திரும்ப செகண்ட் நீங்க ஸ்டாண்டர்ட்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க பைபிளை படிக்கும் போது அடுத்ததெல்லாம் கண்ணில் படும். என்ன பாருங்க கடவுள், ஒரே புக்கை வச்சு எல்லா ஸ்டாண்டர்டும் சொல்லி கொடுத்துட்டாரு. இனி அடுத்து வருகிறவர்கள் இதிலும் மேலானவர்கள் பேசுவாங்க. அதான் ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஒரு நாள் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தானே, காலையில் பேசினேன். ஒரு இளைஞன் வந்தானா, கர்த்தர் எங்கெல்லாம் உங்களை மாதிரி பயன்படுத்துவார். இப்போ என்ன சொன்னா, திடீர்னு ஆவில் நினைஞ்சு பைபிள் எடுத்து போட்டுட்டு அவன் சட்டையை பிடிச்சாராம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் 14-20 செத்த பிரேதங்கள் உயிரோடு எழுப்பினவர். அவன் சட்டையை பிடிச்சு சொன்னானா, நாங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படாத, நாங்கள் எல்லாம் கனவில் பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்கள் வரப்போகிறது. அந்த நாட்கள் நாங்கள்லாம் ட்ரீம் பண்ணாத காரியங்களை கர்த்தர் உங்கள் காலத்தில் செய்ய போகிறார். அன்று அவர் சொன்ன அந்த நாட்களில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஸோ என் அன்புக்குரியவர்களே, தேவன் நல்லவராக இருக்கிறார். தேவனுடைய மரணம் நமக்கு கேடகமாக இருக்கிறது. கிரைஸ்ட் டெத் இஸ் த ஷீல்டு. சத்தியம் உங்களது கேடகம். சத்தியமாவது என்ன? கிறிஸ்துவானவர் நமக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கனெக்ட் ஆல் யுவர் ப்ராப்ளம் வித் குரூசிஃபிக்ஷன். எல்லா பிரச்சனையும் அதோட இணைங்க. எல்லா தேவையும் அங்கே கொண்டு வாங்க. எல்லா வியாதியும் அங்கே கொண்டு வாங்க. அது ஒரே ஒரு கேடகம். சாத்தானைகிற அத்தனை அக்னி ஆஸ்திரங்களையும் 3 நாள் இல்பொருளாக்கிறோம். முழு நரகமும் வந்து நிக்கட்டும் அவங்க முன்னாடி. அத்தனை நரகத்தின் அத்தனை ஆவிகள் வந்து நிக்கட்டும். இந்த சத்தியம் என்கிற இந்த கேடகம், இயேசுவின் மரணம் என்கிற இந்த கேடகம் அத்தனை ஆவிகளையும் அழித்து அப்புறப்படுத்தும். So there is only one shield. There is truth. The truth is Christ died for us.